தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/9/2024 புதன்கிழமை உத்தரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு புனிதமான நாள். அதாவது திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை. நல்ல அற்புதமான மகானாக வாழ்ந்தவர். அவருக்காக அந்த உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இன்று இல்லத்திலே யாருக்கேனும் அன்னதானங்கள் வழங்கினால் அவருடைய வாழ்க்கை மிக வளமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள். இன்று நாம் அந்த தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து என்ன அப்படின்னா, செல்வ வளம் பெருகி வாழன்னு 2 நாட்களுக்கு முன்னால சொன்னேன். பணத்தை வாங்குற பொழுது வலது கையால் வாங்கணும், காசை தூக்கி எறியக்கூடாது, வாயில் படி யமன் வாழுகின்ற இடம், அங்கே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, இரணிய சம்காரம் நடந்த இடம் அப்படின்னு சொன்னேன். யாரிடமாவது பணத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, அது மாதிரி சொற்களை எல்லாம் சொல்லக்கூடாது. சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கணும். இது பூரா செலவானா என்ன பண்ணுறது, இனி அடுத்த தொகைக்கு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது பணப்பெட்டி வைக்கும் இடம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருக்கணும். பணப்பெட்டி வைக்கிற இடம் மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்துல தான் இலக்குமி குடியிருப்பாள் அப்படிங்கிறதுனால எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும். சிரித்த முகத்தோடு இருந்தால் சினம் இருக்கும் இடத்துல பணம் இருக்காது. ஆகையினாலே சிரித்த முகத்தோடு ஒருத்தர் இருந்தாலே அவங்கள்ட்ட பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அவனுடைய பணமோ அடுத்தவர் பணமோ அவர் கைகளில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும்பாங்க. வீட்டில் தென்மேற்கு முறையில் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம பணப்பெட்டியை வைக்கணும், அலமாரி வச்சு. அப்படி வச்சோம்னா அது வளர்ச்சி அடையுங்கிறேன். அந்த பணப்பெட்டியை இரும்பு பெட்டியாக வைக்கக்கூடாதான், மரப்பெட்டி வைக்கணும். ஏன்னா மரம் தான் வளரும், மரம் வளருங்கிறதுனால பணமும் வளரணும். ஆனால் அதுக்குள்ளே வைக்கிறது மஞ்சள் துணிப்பையில் வச்சு பணம் வைக்கலாம், ஆனால் மஞ்சளில் நெட்டு பையில் வைக்கக்கூடாது, துணிப்பையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பையிலெல்லாம் வைக்காமல் பணத்தை வைக்கிறது மரப்பெட்டிகளில் வைக்கணும். இப்படியெல்லாம் இந்த செல்வம் பெருகுவதற்கு எவ்வளவோ வழிகளை கண்டிருக்கிறார். இருந்தாலும் செல்வம் ஒரு இடத்தில் தங்காது. பணம் என்னடா பணம், குணம் தானடா குணம்ங்கிறேன். ஆனால் இன்றைக்கு பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பணத்தை சேமிக்கிறதுலையும் அதை சேர்த்து வைக்கிறதுலையும் தான் வாழ்க்கையில் இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்புன்னு அரசாங்கம் வாகனங்களில் எழுதி போட்டிருக்கு. அதனால நாம் சேமிக்கணும்னா பணத்தை எங்கே வச்சா சேமிக்கலாம், எப்படி வச்சா சேமிக்கலாம், என்ன மாதிரி நம்ம கையாளணுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் சொன்னேன், யார் பணம் கொடுத்தாலும் இடது கையால் வாங்காதீங்க, வலது கையால் வாங்க. அதை என்ற போது நம்மை நோக்கி அந்த நோட்டு வரணுமே தவிர தெருவை நோக்கி, வீதியை நோக்கி, எதிரியை நோக்கி, அந்த தருவுரை நோக்கி அந்த நோட்டு போகக்கூடாதான். அப்படி ஒரு 100 நோட்டு இருக்கா, நோட்டு கட்டிலேருந்து என்றான் 1 2 3 4 என்ற போது அந்த நோட்டு நம்முடைய நெஞ்சு பகுதியை நோக்கி, நம்மை நோக்கி வரணும். அப்படி வந்தால் அது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நமது தமிழர்களிடம் இருக்கிறது. அதே போல நாமும் வாழ்க்கையில் அனுபவத்தில் இவற்றையெல்லாம் உணரலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். உங்களுடைய வங்கி சேமிப்பு உயரும். 2லே குரு இருக்கின்றார். 12க்கு அதிபதி 2ல் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். இதுவரை நீங்கள் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் பணம் வாங்கி கொடுத்திருந்தால், சிக்கலாக இருந்தால் அந்த சிக்கல்கள் தீரும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கும். உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். இன்று வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்கள் கைகளிலே புரடும். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தன்னிச்சையாக செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து பிரிந்து தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். உறவினர்களும் உங்களுக்கு உள்ளன்போடு நடந்து கொள்வார்கள். செவ்வாய் நன்றாக இருப்பதனாலே இன்றைக்கு உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி இருக்கிறார். விரயஸ்தானத்திலே செவ்வாய். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்டவை விற்கக்கூடிய சூழல் உருவாகலாம். நீங்கள் துணிந்து எதிலையும் செயல்பட இயலாது. தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையும். யாரேனும் ஒருவருடன் இணைந்துதான் இந்த எந்த காரியமும் செய்ய இயலும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையாது. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக 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 கவனத்தோடு செல்ல வேண்டும். தெருவில் செல்கிற பொழுது கூட நீங்கள் செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். திடீரென எதிர்பாராத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று அமைதி கிடைக்க ஆலயம் செல்ல வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு காலை அதாவது பகல் 10:45 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன்.
மதியத்திற்கு மேல் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். சூரிய சந்திரன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவர். முடியாத காரியத்தை முடித்துக் கொடுப்பீர்கள். முன்னேற்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 10:45க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதிய நேரம் நன்றாக இருக்கும். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கலாம். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வீழ்ச்சி எழுச்சி கலந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மிதமிஞ்சிய பொருளாதாரம் வரப்போகின்றது. உதிரி வருமானங்களும் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். மாற்று இனத்தவர்களும் வழிகாட்டுவார்கள். அஷ்டமத்திலே குரு. அலைச்சல் உண்டுதான் என்றாலும் ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு இல்லத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயமாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்வீர்கள். அதிரடி மாற்றங்களை செய்து மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களை பாராட்டுவார்கள். உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள். நீங்கள் வீடு வாங்க, இடம் வாங்க அல்லது ஏதேனும் வாகனங்கள் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்று யோசிக்க வேண்டாம். செவ்வாயின் பார்வை 2இல் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருப்பதனாலே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. இருந்தாலும் உறவை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ அனுகிரகத்தால் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்று புதன்கிழமை அனுமனை நீங்கள் வழிபட வேண்டும். 3லே சனி இருப்பதால் முன்னேற்றத்தில் சில இடையூறுகளும் வரலாம். குறிப்பாக சகோதரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். சகாயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய அமைதியை கடைபிடிப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் 10:45 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு எதையும் செய்ய இயலாது. நீங்கள் நினைத்தாலும் நினைக்க இல்லாத சில எதிர்ப்பு சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறலாம். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாக நடந்து கொள்வார்கள். எனவே பணப்புழக்கமும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பமாகலும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் மனதிலே இடம் பிடிப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய காத்திருப்பார்கள். இந்த நாள் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் நன்றாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு காலை 10:45க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உடன் பணிபுரிபவர்களால் சில சிக்கல்கள் வரலாம். பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு கூட பெரிய சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. அதே நேரத்தில் விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தாலும் சரி, புதியவர்களை சந்திக்க நினைத்தாலும் சரி, தொழிலை வளப்படுத்திக் கொள்ள நினைத்தாலும் சரி, தொலைபேசி வாயிலாக பேசி சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள நினைத்தாலும் சரி, காலை 10:45க்குள் நீங்கள் செய்து விடுவது நல்லது. அதற்கு மேல் சந்திரபலம் குறைகிறது. அஷ்டமத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது உங்களுக்கு எது செய்தாலும் அது திருப்திகரமாக அமையாது. எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உதவிக்கரம் விட்டவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். எதிரிகள் உதிரியாகி செல்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். நாளிலே செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.